ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். இது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப மட்டும் எப்படி போடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நானும் சரி நம்மளும் பார்த்துக்கலாம், ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம போடலாம், யாரையும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை சொல்லிவிட்டு நான் இதை இந்த வீடியோலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணுறோம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. நான் இதெல்லாம் அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நான் எங்கள் சாமிக்கிட்ட வாக்கெல்லாம் கேட்டுட்டு ஆரம்பித்தேன். சில பேர் சொல்கிறாங்க, இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா சில பேர் தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க, அதனால் நீங்கள் அவ்வளோ போடாதீங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், எல்லோரும் அதை போல் இருக்க மாட்டாங்க, சில பேர் தான் அதை போல் இருப்பாங்க. அதனால தான் போடுறேன், என்னால் முடியும், நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தென்னந்தோப்பு, தென்னை மரம் செம்மையாக இருக்கும். அதுவும் மார்னிங் எழுந்து பார்த்தா அந்த சன் அது சொல்கிறாங்களே கிழக்கு உதைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதை மாதிரி தான் அந்த மார்னிங் ஏஞ்சி பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டெல்லாம் வீடு அவ்வளோவா வரல, அப்புறமா தான் இப்போ தான் கொஞ்சமாக வீடு வருது. இது இருக்குல்ல, இந்த வீடு இன்னொருத்தவங்க இருக்காங்க. நான் குடியிருந்ததுலேருந்து எனக்கு க்ளோஸ் இவங்க. நான் அவங்கள ஒரு நாள் காமிச்சு நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம லைஃப் பற்றி பேசலாமா? ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன், அதில் ஒன்றும் குறைச்சல. இப்போ என் பொண்ணு வாயாடி இல்லை, அவள் வாயாடி இருந்தானே என்னை பேசவே விட மாட்டாள். நான் மார்னிங் வருவாள், அப்போ பாருங்கள் எவ்வளோ பேசுவான்னு, செம்மையாக வாயாடுவாள். வாய்னா வாய், ஒன்றா நம்பர் வாய் அவள். ஆனால் எனக்கு அவள் அவ்வளோ வாயானாலும் எனக்கு அவள் கொடுத்த காட் சொல்லுவாங்க, வரன்னு சொல்லுவாங்க, எனக்கு கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க என் பொண்ணு. எனக்கெல்லாம் குழந்த பிறக்குமான்னு நினச்சாங்க சில பேர். அது சில பேர் நினச்சாங்க, உனக்கெல்லாம் இப்படி குழந்த பிறக்கும் எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. என்னாலேயும் கல்யாணம் பண்ணி உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிப்பா, உன்னெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணால் நாளே கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் சொல்லி நிறையா பேர்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அடிபட்டிருக்கேன், அதனால் அந்த இதனால். அப்போ நம்மளுக்கு என்னப்போ, நம்மளுக்கு யார் கல்யாணம் பண்ணால் என்ன, கல்யாணம் பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம் பார்த்துக்கிட்டு தான் நான் இருந்தேன். அப்போ தான் வந்தாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுலேயே சில பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன், இப்போ அவங்களும் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை யாரும் படுத்துனாங்களா நம்ம திரும்ப அவங்கள கஷ்டப்படுத்தணும்லாம் அர்த்தம் இல்லை. அவங்க கஷ்டப்படுறா, நம்மளை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க சந்தோஷம் முக்கியம், அதே போல் நம்ம சந்தோஷம்தான் முக்கியம். இப்போ நீங்கள் என்னத்தான் சொல்ல வரீங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு அப்படியே நான் சொல்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டும் படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ தான் கரண்ட் போய் இப்போ தான் வந்துச்சு எங்களுக்கெல்லாம். அதை மாதிரிங்க என் லைஃப் நிறைய விஷயம், நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் கொஞ்சமாக வீடியோஸில் போடுறேன். பாய். நான் இப்போ பேசுனது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய், டாட்டா. எல்லாம் சாப்பிட்டு பத்திரமா இருங்க.